பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 23 நடக்க இருக்கின்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாயி சின்னத்திலே வாக்குகள் கேட்டு எங்களது வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு வாக்குகள் கேட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். உறவுகளே, முதலில் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும், ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக பெருமதிப்பிற்குரிய சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கு கடந்த 3 தேர்தலாக நாம் வாக்களித்து இருக்கிறோம். ஆனால் சாக்கோட்டை அன்பழகன் சாதித்தது என்ன? கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று 25 ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நமது போராட்டத்திற்கு எப்போதும் தமிழக அரசு ஆதரவாக இருந்தது கிடையாது. தஞ்சை மாவட்டத்திலே 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பேராவூரணி, தஞ்சாவூர், பாபநாசம், திருவையாறு, கும்பகோணம், திருவிடைமருதூர் என்று 8 தொகுதிகள். இந்த 8 தொகுதிகளில் அதிகம் வருவாய் தரக்கூடிய தொகுதியாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. ஏனென்றால் வார இறுதி நாட்களில் இந்த நவக்கிரக சுற்றுலா என்ற பெயரில் உலகம் முழுக்க இருந்து மக்கள் கும்பகோணம் நகரிலே குவிகிறார்கள். ஆனால் இந்த கும்பகோணம் தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமாக உருவாக்கப்படாமல் தாமதிக்கப்படுகிறது. இதற்கு முழுமுதல் காரணம் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள். சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதற்கு வாக்களிக்கணும்? மனசாட்சி உள்ள, நியாயமான ஆன்மா உள்ள யாராவது திமுக காரர்கள் வந்து சாக்கோட்டை அன்பழகனுக்கு இதனால் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் உண்மையிலேயே அதில் நியாயம் இருந்தா நாங்கள் போட்டியிலிருந்தே விலகிக் கொள்கிறோம். கடந்த 3 முறை செய்யாத நல்லதை இந்த முறை சாக்கோட்டை அன்பழகன் சாதிக்க போகிறார்கள். நீங்கள் உறவுகளே, சென்னைக்கு செல்லும் போது நீங்கள் பார்த்திருக்கலாம். அங்கே கலைஞர் மு கருணாநிதிக்கு சமாதி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமாதி, ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு சமாதி. இந்த 3 சமாதிகளும் எங்கே இருக்கிறது தெரியுமா? உலகத்திலேயே அழகான நீண்ட கடற்கரை என்று பெயரெடுத்த சென்னை மெரினா கடற்கரையிலே பல 100 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து இந்த 3 முன்னாள் முதல்வர்களுக்கும் சமாதி அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை வென்ற பெருமன்னன், மாமன்னன், எங்களது பாட்டன், உங்களது பாட்டன், தமிழினத்தின் அடையாளம், பெருமதிப்பிற்குரிய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு இந்த உடையாளூர் மண்ணிலே ஒரு நினைவிடம் கட்ட துப்பில்லாத இந்த திமுக, அண்ணா திமுகவிற்கா உங்களது வாக்கு? ஏன் ராஜராஜ சோழனுக்கு சமாதி கட்ட மறுக்கிறார்கள்? ராஜராஜ சோழனுக்கு நினைவிடம் கட்டினால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற மூட நம்பிக்கை. இவர்கள்தான் ஈவே ராமசாமி வழியிலே வந்தவர்கள் என்று பெருமை பீற்றிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு மூட நம்பிக்கை கிடையாது, முற்போக்கு கொள்கை கொண்டவர்கள் என்று திமுக பெருமை பேசிக் கொள்கிறது. ஆனால் ஒரு அரசியல்வாதி கூட தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அந்த நிலை வழியாக, தலைவாசல் வழியாக ஒரு அரசியல்வாதி கூட உள்ள நுழைஞ்சது கிடையாது. அந்த வரலாற்றை முறியடித்த ஒரே ஒரு தலைவன், மக்களுக்காக போராடுகின்ற மகத்தான தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் தஞ்சாவூர் தலைவாசல் வழியாட்டி சென்று எங்களது பாட்டன் சிவனை வணங்கிவிட்டு வந்தான். அப்ப நிருபர்கள் கேட்டார்கள், ஐயா சீமான் அவர்களே, நீங்கள் தஞ்சாவூர் கோவிலில், பெரிய கோவிலில் தலைவாசல் வழியாட்டி உள்ள நுழையிறீங்க, அப்படி நுழைஞ்ச அம்மையார் இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க, ஐயா எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, கடைசியா பக்கத்துல இந்த செவுத்துல ஓட்ட போட்டு உள்ள வந்த கருணாநிதியும் செத்து போயிட்டாரு, நீங்க எப்படி இப்படி தலைவாசல் வழியாட்டி உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அண்ணன் சீமான் பதிலளித்தார். உறவுகளே,
எங்களது பாட்டன் ராஜராஜ சோழன் அமைத்த சிவன் எங்களை ஒன்றும் செய்யாது. ராஜராஜ சோழனின் புலிக்கொடியை ஏந்தி நிற்கின்ற சிவன் எங்களை வாழ்த்துவார், எங்களுடன் தான் இருக்கிறார். எனவே சிவன் எங்களை தண்டிக்க மாட்டார். மாறாக எங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற அரசியல்வாதிகளை தண்டிப்பார், தண்டித்தார். அதனால்தான் இந்த பெருந்தலைவர்கள் எல்லாரும் போகவே பயப்படுறா என்று அண்ணன் சீமான் பதிலளித்தார். உறவுகளே, அதே சீமான் தான் இந்த உடையாளூர் மண்ணிற்கு வந்து இங்கே சாய்ந்த சிவலிங்கமாக காட்சியளித்து, இப்பதான் லிங்கத்தை நேரா நிமித்தி ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லிங்கம் சாஞ்சி கிடக்கும், சரிஞ்சு கிடக்கும். முதலாக உடையாளூர் மண்ணிற்கு வந்து இப்படி ராஜராஜ சோழனின் சமாதி சாய்ந்து கிடக்கிறது, வீழ்ந்து கிடக்கிறது, கூரை இல்லாமல் மழையிலும் வெயிலிலும் காய்ந்து கிடக்கிறது என்று உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அந்த செந்தமிழன் சீமான் தான் இந்த முறை விவசாயி சின்னத்தில் வந்து இந்த தேர்தலில் உங்கள் முன்னால் நிற்கிறார். உறவுகளே, செந்தமிழன் சீமானின் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் தான் நமது வேட்பாளர். உறவுகளே, மக்கள் தொண்டன், இளைஞன், படித்தவன், பண்பானவன். இந்த பாலத்தை, உடையாளூர் பாலத்துல ஏறி பாருங்க, 2 பக்கமும் எப்படி செடி கொடிகள் மண்டி இருக்குன்னு பாருங்க. தெருவங்கும் விளக்கு போடுறான், மினுக்குது, தெரு மினுக்குது. என்ன சாதிச்சிட்ட தெரு மினுக்குது? நான் கேட்கிறேன், இந்த பாலத்தை ஏறி பார்த்தா தெரியும், உங்க நாத்தம் என்னன்னு புரியும். இந்த ராஜராஜ சோழ சமாதியை எட்டி பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன மினுக்கிற சிலுக்கு சுமிதாவா, நமிதாவா, யாரு வராங்கன்னு நீங்க லைட்ட போட்டு நிக்கிறீங்க? என்னத்திற்கு லைட் நீங்க சாதிச்சிட்டீங்க? ஐயா சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, நீங்க சாதித்தது என்ன? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? திமுக வேற ஆளே கிடைக்கலையா? மீண்டும் மீண்டும் சாக்கோட்டை அன்பழகன் மட்டும்தான் திமுக ஒரே ஒரு குருக்கள் வராரு, வழிய விடுங்கன்னு சொல்ற மாதிரி இவர் மட்டும்தான் இருக்கிறாரா? அப்ப சாக்கோட்டை அன்பழகன் சாதித்தது என்ன? எதுவும் சாதிக்கல. முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக சாக்கோட்டை அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாக்கோட்டை அன்பழகன் தன் பெயரிலே அன்பு மருத்துவமனை தொடங்கினார். அடுத்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார், கல்யாண மண்டபம் கட்டினார். இந்த முறை உங்களுடைய வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார். நீங்க வீட்டுல லைட்ட போட்டு மினுக்குங்க, காசு கொடுப்பாங்க வாங்கிங்க, ஓட்ட திருப்பி உதயசூரியனுக்கே கொடுத்துட்டு பாட்ட ராஜராஜ சோழன் சமாதி இப்படி கிடக்கு, உடையாரூர்ல ஆத்து வாக்கா வந்து தூர் வராம இருக்கு, போராட நாம் தமிழர் கட்சிக்காரன் வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிடுவீங்க. இதுவா இதற்குத்தானா நமது முன்னோர்கள் பாடுபட்டு இந்த ஜனநாயகத்தை, சுதந்திர போராட்டத்தை நடத்தி விடுதலை வாங்கி தந்தார்கள்? எதற்குங்க வாக்கு? இன்னொருத்தர் நிக்கிறார், அதிமுக கூட்டணியில வேட்பாளரா அசோக் குமார் ஒருத்தர் நிக்கிறார். அந்த அசோக் குமார் இந்த கும்பகோணத்திற்கு செய்த வேலை என்ன சொல்ல முடியுமா? அவர் நிக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த கட்சியை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடைசியாக நடத்தின போராட்டம் என்ன சொல்ல முடியுமா? இந்த கும்பகோணம் தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் கேட்டு நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமே, இந்த போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் எப்போதாவது கலந்து கொண்டிருக்கிறதா? சொல்லுங்க பாப்பா. அப்ப எதுக்கு இந்த அசோக் குமாருக்கும் அன்பழகனுக்கும் ஓட்டு? யோசித்து பாருங்க. மீண்டும் தவறானவர்களுக்கே வாக்களித்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக் கொண்டு நிற்கிறோமே, இந்த இழிநிலையிலிருந்து மீண்டு வர வேண்டாமா? இந்த உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழனின் சமாதி இந்த உடையாளூரில் அமைக்கப்பட்டு அந்த சுற்றி இருக்கின்ற இடங்களை அகழ்வாராய்ச்சி செஞ்சோம்னா நமது சோழ பேரரசு எப்படி அரண்மனை கட்டி வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து விடுமே. ஏன் அதை தோண்ட மறுக்கிறான்? தோண்டுனா இங்க இருக்கிற தமிழன் பெருமை தெரிஞ்சிடும். தமிழன் பெருமை தெரிஞ்சிச்சுன்னா இங்க தெலுங்கனும் மலையாளியும் கன்னடனும் அரசியல் உயரத்துல இருந்து ஆட்டம் போட முடியாது. இதே புலிக்கொடி எங்களது பிள்ளைகள் ஏந்தி இருக்கிறார்களே, இதே புலிக்கொடியை தான் எங்கள் பாட்டன் ராஜராஜன் ஏந்தி நின்றான், அவனது மகன் ராஜேந்திர சோழன் ஏந்தி நின்றான், எங்களது பெரும் தலைவர் மேதகுவே பிரபாகரன் ஏந்தி நின்றார், அவர் வழியிலே அவரது பிள்ளைகளான நாங்கள் ஏந்தி நிற்கிறோம். உறவுகளே, இப்ப இந்த 2 கட்சிய, இந்த திமுக அண்ணா திமுக, இந்த 2ஐயும் மிஞ்சினத்துக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான், நடிகன். நேரடியா
தியேட்டர்ல இருந்து நேரடியா சிஎம் சீட்ல போய் உட்கார்றதுக்கு. ஏய், உன் கட்சியோட கொள்கை என்னடான்னு யார்ட்டையும் கேட்க முடியல. உடனே விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிவிக்கேன்னு கத்துறாங்க. சரி, டீ வித்துட்டு போடான்னு சொல்லியாச்சு. எதுக்கு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்கன்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு கொள்கையற்ற அரசியல், ஒரு கொள்கையற்ற கோமாளி கூட்டம் தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் 41 பேர் கரூர்ல செத்து போயிட்டான் விஜய பார்க்க வந்து. ஆனா அப்ப மக்களோடு மக்களாக விஜய் நிற்காமல் தப்பிச்சு ஓடுறானே. ஓடி போய் விமான நிலையத்தில் ஏறி ஓடியே போயிட்டானே. நிருபர்கள் கேட்கிறாங்களே, 41 பேர் உன் கட்சிக்காரன் செத்து போயிட்டான், எங்கேயா ஓடுறன்னு கேட்டதற்கு பதில் சொல்லாம ஓடி போயிட்டாரு. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா, இந்த திமுக அண்ணா திமுக பத்தி சொன்ன பாருங்க. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு எருமை அவுத்து போட்டு ஆடுதான் சொன்ன பாருங்க. அதே போல பேய்க்கும் பிசாசுக்கும் நம்ம பயப்பட்டு சாத்தானுக்கு வாக்களித்தது போல ஆயிடும். இந்த திமுக அண்ணா திமுக இந்த 2 420 கட்சிகளோட நீட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. தனிச்சு நிக்கிறோங்க சீமான் பிள்ளைகள். 117 இடம் ஆண்கள், 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு. அதுல திருநங்கைக்கு இடம், அதுல பொது தொகுதியில ஆதித்தமிழருக்கு இடம், அதுல இதுவரை அரசியல் வாய்ப்பு அளிக்கப்படாத நாவிதர், வண்ணார், குயவர் போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, விளிம்பு நிலை சமூகங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயல்பாட்டு வரைவை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400 பக்கங்களுக்கு மேலாக 39 அத்தியாயங்களில் தனது கனவு ஆட்சி எப்படி இருக்கும்னு அண்ணன் சீமான் அந்த புத்தகத்தில் விவரிக்கிறார். அந்த புத்தகத்துல மக்களுக்கு எதுவுமே இலவசம் கிடையாது, அதற்கு பதிலாக தூய குடிநீர் இலவசம், பார்ப்பதற்கு சரியான சமமான மருத்துவம் இலவசம். இந்த ஊர்ல இருக்கிற சாக்கோட்டை அன்பழனுக்கு எந்த மாதிரி மருத்துவம் கிடைக்குதோ, இந்த ஊர்ல இருக்கிற அசோக் குமாருக்கு எந்த மாதிரி மருத்துவம் கிடைக்குதோ, அதே போல உடையாளூர் பகுதியில் வாழ்கின்ற கடைகோடி தமிழனுக்கும் அதே அளவுக்கு தரமான சமமான மருத்துவம். அதை நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்துது. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, இலவச கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம். எல்லாத்திற்கும் மேலாக வீட்டிற்கு ஒருவர் அரசு வேலையில, விவசாயி அரசு பணியாளர்களாக, காலங்காலமாக இந்த நிலத்திலே பாடுபட்டு வந்த விவசாயிகள் அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள். விவசாயம் அரசு தொழிலாக மாற்றப்படும். ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழிலாக மாற்றப்படும். இப்படி வீட்டுக்கு வீடு அரசு ஊழியர்கள் தோன்றுவார்கள். அப்புறம் எதுக்கு நம்ம ஏன் ரேஷன் கடையில போய் நிக்கணும், கையேந்தி நிக்கணும்? தீபாவளி வந்தா, பொங்கல் வந்தா 1000 ரூபாய் காசு தருவான். அந்த வேட்டி சேலை பாத்திருக்கீங்களா, பொங்கலுக்கு கொடுப்பான் பாருங்க. அந்த வேட்டி சேலைய ஐயா மு.க. ஸ்டாலினும் அவரது பொண்டாட்டியும் கட்டிட்டு ஒரு நாள் இருந்துட்டோம், நாங்க அரசியல் கட்சியை கலைச்சிடும். பொங்கலுக்கு தராம பாருங்க ஒரு வேட்டி சேலைங்க. மானம் உள்ளவன் எவனாச்சும் அதை வாங்க முடியுமாங்க, உடுத்த முடியுமா? அது பேர் புடவையாங்க, புடவையா அது பேரு. அதை கொடுத்து விட்டு இவங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஓட்டு கேட்கிறாங்களே, லைட்டை போட்டு நம்மளும் மினுக்கு மினுக்குன்னு வரவேற்கிறோமே, வெக்கமா இல்லையாங்க, கூச்சமா இல்லையா? காலம் காலமாக ரேஷன் கடையில போய் நிக்கிறோம். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, மகளிருக்கு 1000 உரிமை தொகை, 1000 ரூபாய் உரிமை தொகை. சரி, இந்த காசு எங்கிருந்து வந்தது? ஐயா கருணாநிதி சம்பாதித்து, திருவாரூர்ல சம்பாதித்து, ஐயா மு.க. ஸ்டாலின் நிலத்துல இறங்கி சம்பாதித்து வந்த காசா? மக்களின் வரி பணம். அப்புறம் தமிழ்நாடு அரசின் உரிமை தொகையில பேர் வச்சிருக்கணும். எதற்கு உங்க அப்பம் பேரை வைக்கிற? எதற்கு கலைஞர் உரிமை தொகைன்னு நீ பேர் வைக்கிற? சரி வைக்கிற, வச்சிட்டு போற, விட்டு தொலை. இப்ப இந்த ஆளு 1000 ரூபாய் தரணும்னு எடப்பாடி அடிச்சு விடுறாரு, நான் 2000 ரூபாய் தரேன்னு. இப்ப இந்த தற்கூரி நடிகை விஜய் வேற, நான் 2500 தரேன். பார்த்தாரு எடப்பாடி, நான் ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் போட்டு விடுறேன். டேய், நீங்க உண்மையிலேயே மக்களை என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கொடுக்க முடியாதுடா. எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் நொடிச்சு போயிடும்டா, மஞ்ச நோடிச்சு விட்டுறணும்டா. ஏற்கனவே கவர்மெண்ட் கடங்கார கவர்மெண்டா இருக்குதுடா.
வீதிக்கு வீதி சாராய கடையை திறந்து வச்சு குடி நோயாளிகளை உருவாக்கியதை தவிர இந்த திமுக அண்ணா திமுக சாதித்தது யாராவது ஒண்ணு சொல்லுங்க. டாஸ்மார்க்க திறந்து வச்சிருக்கான், அதன் மூலமாக காசை வசூலிக்கிறது. இங்க வாங்கி இப்படி கொடுக்கிறது, ஆம்பளை கிட்ட இருந்து வாங்கி பொம்பளை கிட்ட கொடுத்து விடுறது. திருப்பி ஆம்பளை என்ன பண்றான், பொண்டாட்டியை தூக்கி போட்டு மீச்சு விட்டு அந்த காசை பிடிக்க போய் திருப்பி டாஸ்மார்க்ல செலவு பண்றது. இதுக்கு பேரு கலைஞர் நொற்ற தொகை. வெறுப்பாவதா இல்லையா? அப்ப ஒரு மாறுதல் தேவையா இருக்கு. அப்ப எதற்கு வாக்கு செலுத்துறோம், ஏன் வாக்கு செலுத்துறோம், நமது வாக்கு சரியான நபர்களுக்கு போய் சேருதான் சிந்திக்கணும். 5 வருஷம் இவர்களுக்கு ஆட்சி காலம். இந்த 5 வருஷத்துல ஐயா சாக்கோட்டை அன்பழகன் சாதித்தது என்ன? ஒரு புத்தகம் போட்டு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகம் போட்டதுல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வைத்தியம் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டு கட்டினேன், அங்க போனேன் இங்க போனேன், கல்யாணத்துக்கு மொய் செஞ்சேன்னு ஒரு வரவு செலவு கணக்கு தான். சரி, சட்டமன்ற உறுப்பினராக ஐயா சாக்கோட்டை அன்பழகனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, அதுல விவரம் இருக்கா? அந்த புத்தகத்தில் விவரம் இருக்கா? சாக்கோட்டை அன்பழகன் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார், 5 வருஷம் இருந்தார். சரி, அதற்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகையில் இருந்து இந்த தொகையை வைத்துக் கொண்டு இவ்வளவு ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்ற இருக்கா? செலவு கணக்கு இருக்கு, வரவு கணக்கு அதுல இருக்கா? இருக்காது. நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏனென்றால் வரவை இவர்கள் வைத்துக் கொண்டு செலவு செய்வது போல கணக்கு காட்டுகிறார்கள். இந்த அதிமுக கூட்டணியில இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கிறாரே ஐயா அசோக் குமார், அவர்தான் இந்த தஞ்சை மாவட்டம் முழுக்க, சொல்ல போனா முழுக்க இந்த டெல்டா மாவட்டம் முழுக்க ரோடு போடுற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவர். இங்க பாருங்க, சாக்கோட்டை அன்பழகன் கான்ட்ராக்ட் விடுற கட்சியை சேர்ந்தவர், அசோக் குமார் கான்ட்ராக்ட் எடுக்கிறவர். இவங்க 2 பேரும் எதிரியா? இத நாம நம்பணுமா? யோசிச்சு பாருங்க. அண்டர் ட்ரில்லிங் போட்டு சாக்கோட்டை அன்பழகனுக்கு அசோக் குமாருக்கு நடப்பது அண்டர் ட்ரில்லிங். நான் சொல்றேன், இந்த அசோக் குமார் போட்ட ரோட்டை பாருங்க. எங்கேயாவது ரோடு கும்பகோணத்துல சரியா இருக்கா? கும்பகோணத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் சரியா இருக்கா? பர்னிகா தியேட்டர், கும்பகோணத்துல தேவி தியேட்டர்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, லேனா தியேட்டர்னு மாற்றப்பட்டுச்சு. இப்ப பரணிகான்னு ஆரம்பிச்சு இப்ப ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன பேருன்னு தெரியல. கார்த்திக் சினிமாஸ். அந்த தியேட்டர் வாசல்ல ஒரு பெரிய சாக்கடை குழி ரோட்டை தோண்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு வயசானவர் விழுந்து செத்து போயிட்டாரு. கும்பகோணத்துல சாக்கடை குழிக்குள்ள விழுந்து வயசானவர் செத்து போயிட்டாரு. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? கும்பகோணம் மாநகராட்சி. மாநகராட்சியை ஆட்சி செய்வது யாரு? காங்கிரஸோட ஒரே ஒரு கவுன்சிலர். அவருக்கு தான் எதற்கு மேயரா இருக்கோங்கிறதே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு தடவை நடிச்சாரு பாருங்க, நெஞ்சு வலி வருதுன்னு. அப்படி நடிச்சு அவர் சொந்த ஊர் எடப்பாடியில ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி இடம் வாங்கி போட்டிருக்கிறார். அவருக்கும் துணை மேயர் தமிழுக்கு என்ன போட்டினா யாரு அதிகமா சம்பாதிக்கிறதுன்னு. ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சாக்கோட்டை அன்பழகன் மீண்டும் இந்த தேர்தலில் நிற்கிறார். அசோக் குமார் போட்ட ரோட்டோட லட்சணம், ஒவ்வொரு ரோடும் புதுசா சுரண்டப்பட்டு புது சாலையா போடப்படணும். ஆனால் எங்கேயாவது ரோடு சுரண்டப்பட்டு புது சாலையா போடப்பட்டிருக்கா? ரோடு எங்கெங்க பேர்ந்திருக்கோ அங்க தார ஊத்திட்டு போடுறதுக்கு பேரு புது சாலை போட்டாங்கிறான். அது தேர்தல் வந்ததுனால. தேர்தல் வரலன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சாலையும் கிடையாது, உங்க தலைமையில போட்டுக்கொள்ள கீற்று ஓலையும் கிடையாது. அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. எனவே இந்த தேர்தல் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் ஆசி பெற்ற சின்னமான, செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னமான நாம் தமிழர் கட்சிக்கு உங்களது வாக்கை செலுத்தணும். கடந்த 5 ஆண்டு காலமாக யாரு மக்களுக்காக அதிகம் போராடியது, எந்த தலைவன் போராடி இருக்கான்னு உங்க கையில அலைபேசி இருக்கே, கூகுள்ல தட்டி பாரு, தெரியும். சீமான்ங்கிற பெரும் தலைவன் தான் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கைக்காக, மக்களின் நோக்கங்களுக்காக, மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக நின்று வீதியில் நின்று போராடிய ஒரே தலைவன். ஐயா எடப்பாடி வந்திருக்கிறாரா? ஐயா ஸ்டாலின் வந்திருக்கிறாரா? இந்த விஜய் வந்திருக்கிறாரா? இவங்க சட்டை கசங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? திமுக அண்ணா திமுக அரசியல்வாதிகளின் சட்டை வேர்வையால் நனைந்து நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா?
ஓட்டு கேட்க மட்டும் வரப்பதான் அன்பு வந்து முதலையா வேர்வைங்கிறது என்னன்னு தெரியும் அவருக்கு. அதை தாண்டி 5 வருஷம் சாக்கோட்டை அன்போட வேட்டி கசங்கி பார்த்திருக்கீங்களா? அப்போ இருப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு. எங்களது வேட்பாளர் வழக்கறிஞர் மோ ஆனந்த், மக்கள் தொண்டன் மோ ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே உங்கள் வாக்கினை தாருங்கள் தாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்களித்து அவன் கொடுக்கிற அந்த காசுக்காக அவனுக்கு ஓட்டு போட்டு, இல்லாட்டி இந்த தற்குறிக்கு கரூர்ல கொலை செஞ்சானே அந்த தற்குறிக்கு ஓட்ட போட்டு ஓட்ட நாசமாக்குறதை விட ஒரு மான தமிழன், படித்த பிள்ளைகள், பட்டதாரிகள் நாங்கள் வந்து நிக்கிறோம். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரின் முகத்தை ஏந்தி நிக்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்களின் எண்ணங்களை ஏந்தி நிக்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தல் உங்களை நம்பி நிக்கிறோம். நாங்க நினைச்சா ஏதோ ஒரு கூட்டணியில போய் நாங்களும் பொட்டி வாங்கிட்டு செட்டில் ஆயிருக்கலாம். ஆனால் எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள், எங்களது உடன் பிறந்தார்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் களம் காண்கின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வாக்கினை தாருங்கள் 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 என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நமது வேட்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த், நமது சின்னம் விவசாயி.